நிறைய பேருக்கு வேலை இல்லை, நிறைய பேருக்கு வருமானம் இல்லை, அநேக குடும்பங்களில் பிரச்சனை, அநேக போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஆமென். எனவே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனமாக இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு சங்கீதம் 32வது சங்கீதம் 8வது வசனத்தை அவர் நினைப்பூட்டினார். ஜெப வேளையிலே கர்த்தரினோடு கூட பேசினார். இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளில் நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாம நம்ம என்ன பண்றோம், கலங்குகிறோம். என்ன முடிவு எடுக்கிறதுன்னு கூட சில நேரத்துல நமக்கு தெரியல. நம்முடைய குடும்பத்திற்கு நம்ம என்ன சொல்ல போறோம், நம்ம ஆலோசனை என்ன சொல்ல போறோம், அல்லது என் குடும்பத்துக்காக நான் என்ன செய்ய போறேன், என் எதிர்காலத்துக்காக என்ன செய்ய போறேன், நான் நடக்க போகிற பாதை என்ன, என்னுடைய வழி என்ன, என் வாழ்க்கையுடைய நிலைமை என்னன்றதை குறித்து அநேக நேரத்தில் கலங்கலாம். வசனத்தை கவனிங்க, வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் நம் நடுவில் பேசுகிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 32வது சங்கீதம் 8வது வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நான் உனக்கு போதித்து ஆமென், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறார். எப்பவுமே நாங்கள் 10th படிக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கற்கட்டிய ஸ்கூலில் படிக்கும்போது எப்படியாவது ஒரு வருஷத்தில் ஒரு முறையாவது மேக்ஸில் ஒருத்தராவது சென்டம் எடுக்க வைப்பார் எங்கள் மேக்ஸ் வாதியார். அப்போது அந்த 100 மார்க் எடுக்கக்கூடிய அந்த மாணவர்களை மாத்திரம் தனியாக என்ன பண்ணுவார்னா அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு நாள் எக்ஸாமுக்கு முன்னாடி பயங்கரமாக அவங்களுக்கு கோச் பண்ணுவார். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க வீட்டிலே வச்சு அவங்களுக்கு அந்த 100 மார்க்குக்கான டிப்ஸ் எல்லாம் சொல்லி அனுப்புவார். அதே போல அந்த மாணவன் போய் எக்ஸாம் எழுதுவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அந்த 100% மதிப்பெண்ணை மேக்ஸில் வாங்க வைப்பதற்காக அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த ஆசிரியர் பிரயாசப்படுவார். அதை சொல்லிக் கொடுப்பார். அதை சொல்லி கொடுத்ததை அந்த மாணவன் அப்படியே கடைபிடித்ததுனால அவன் வாழ்க்கையில் 100% மார்க்கை பெற்றுக்கொள்ளும்படியா கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. நினைச்சு பாருங்க. அப்போ ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருக்கு போதிக்கிறது போல நல்லா தெரிந்த ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவா பேசுறாரு. ஒரு ஆசிரியர் இருந்தாதான் ஒரு மாணவன் என்ன ஆக முடியும், உருவாக முடியும். போதிக்கிறவர்கள் இருந்தால்தான் கற்றுக்கொள்ளுகிறவர்கள் கற்றுக்கொள்ள முடியும். அப்ப நமக்கு நல்ல ஒரு ஆசிரியராய், நல்ல ஒரு போதகராய், நல்ல ஒரு மேய்ப்பராய் யார் இருக்கிறது? பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நானே உனக்கு போதிப்பேன், உனக்கு நான் போதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்பா போதிக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்க வேண்டும். எத்தனை அதிகாரத்தை ஒரு நாளைக்கு நம்ம வாசிக்கிறோம்? ஆவியான காலை நேரத்தில் நம்மோடு கூட பேசுகிறார். வேதத்தை நம்ம எவ்வளவு பயன்படுத்துகிறோம்? இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு தீர்மானத்தோடு நம்ம கடந்து போகணும். ஆண்டவரே, எனக்கு நீங்க என்ன செய்யுங்க ஆண்டவரே, இந்த வேதத்தை வாசிக்கும்படியான கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இப்ப சமீபத்துல ஒரு தேவ மனுஷன் ஃபாரின்ல இறந்துட்டாரு. அவர் பேர் என்ன, நல்ல நேம், முதல்ல இருந்தாரு அந்த தேவ மனுஷன், பில்லி கிரஹாம். அவர் சொன்னார் அவருடைய மரணத்திற்கு முன்பதாக, நான் ஒரு வேளை எனக்கு ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்திருந்தா என் பிரசங்கத்தை நிக்க வச்சுட்டு வேதத்தை இன்னும் அதிகமா என்ன பண்ணியிருப்பேன், வாசித்திருப்பேன்னு சொன்னாராம். எவ்வளவு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல அந்த பில்லி கிரஹாம் மூலமா கர்த்தர் சொன்ன வார்த்தை. யோசித்து பாருங்க. வேதத்தை நான் வாசிக்கிறதுக்கு அதிக நேரம் செலவு பண்ணுவேன் பிரசங்கிக்கிறதை விட என்று சொன்னாராம். நீங்க டிஎல் மூடி எடுத்துக்கொள்வீங்கன்னா 200 முறை முழங்கால் நின்று வேதாகமத்தை வாசித்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். வேதத்தை நாம் நேசிப்போம், வேதத்தின்படி நம்மை வாழ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு என்ன பண்ணுவேன், காட்டுவேன்னு சொல்லுகிறார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ என்ன அடுத்த காரியம் செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு காட்டுவேன். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் சந்ததிக்கும் தேவன் வைத்திருக்கிற வழியை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிற ஒரே வழி என்ன தெரியுமா? ஜெபம். ஜெபிக்கிறவன் தான் தேவனுடைய வழியை அறிந்து கொள்ள முடியும். ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில் தான் கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில் தான் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா.
அப்ப அநேக காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். வேகமாய் ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்கிறது. வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. யாருக்கு கர்த்தர் வழியை காட்டுவார் அல்லது போதிப்பார் அப்படின்னு சொன்னா வசனம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் பாதை. யோசித்து பாருங்க, ஏசப்பா வச்சிருக்கிற திட்டத்தை நம்ம அறிந்து கொண்டோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும்ல. ஆண்டவர் வச்சிருக்கிற பிளான் என்ன, ஆண்டவரின் மேல் வைத்திருக்கிற சித்தம் என்ன, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் உனக்கு போதிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனிடத்திலிருந்து நாம் வழியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும்னு சொல்லுகிறார். நினைச்சு பாருங்க, எத்தனை பேர் கர்த்தருக்கு பயந்து சரியான நேரத்தில் தேவனை ஆராதிக்கிறோம்? ஆலயத்திற்கு சரியான நேரத்திற்கு நம்ம போகிறோமா? அல்லது ஒரு கூட்டங்களுக்கு போகும்போது அல்லது ஜபத்திற்கு போகும்போது சரியான நேரத்தை நாம் கடைபிடிக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதிப்பேன். தகப்பனாய் இருந்து கர்த்தர் உனக்கு போதிப்பார். தன் பிள்ளைக்கு பார், நீ இந்த இடத்துல போக கூடாது, இங்க ஆபத்து இருக்குது, நீ வெளியே போய் விளையாடக்கூடாது, பூச்சி கடிச்சிடும் அல்லது ஏதாவது ஆபத்தில் வந்துடும் சொல்லி உன் பிள்ளையை கையில பிடித்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தை சொல்லி கொடுத்து நடத்துகிறோமே, அது போல கர்த்தர் நம்மை போதித்து இந்த மாதம் நடத்துவார். அல்லேலூயா. லூக்கா 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்காக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கர்த்தர் கொடுத்தார்? யோசித்து பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவதற்காக, நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நமக்கு கர்த்தர் அவைகளை அறிக்கை இடும்படியாய் நம்முடைய இருதயங்களை அவர் உணர்த்தும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்போ என்னுடைய அழைப்புல நான் எப்படி இருக்கிறேன்? என்னை கர்த்தர் எதற்காக அழைச்சாரு? அந்த அழைப்பு நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறேனா? யோசித்து பார்ப்போம். முதலாவது, கர்த்தர் நமக்கு போதிப்பார். யார் நமக்கு போதிப்பார்? கர்த்தர் நமக்கு போதிப்பார். பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு நீங்க போதிங்க ஆண்டவரே. நான் யாரிடத்துல எப்படி பேசணும் ஆண்டவரே, சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. இந்த மனுஷர்களை குறித்து எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை குறித்து எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாரும் வெளுத்ததெல்லாம் பால் நினைப்ப சில பேர் என்ன பண்றாங்க? நினைக்கிறாங்கல்ல, எல்லாருமே நல்லவங்க நம்ம நினைச்சிருக்கோம் சில நேரத்துல. ஆனா நம்ம கூடவே இருந்து நமக்கு குளிப்பதிக்கிற பல கூட்டங்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள். முதலாவது கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் போதிக்கப்படுவீர்கள். இந்த மாதம் கர்த்தருடைய போதனையை நம்ம கேட்போம்னு சொன்னா, அவருடைய கற்பனைகளை நம்ம கேட்போம்னு சொன்னா, அவருடைய பரிசுத்த வேதத்தின் படி வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம்னு சொன்னா கர்த்தர் இந்த மாதம் நம்ம ஆசீர்வாதமாய் வைப்பார். நீங்க யோசித்து பாருங்க, ஆகார் கூட அந்த வனாந்தரத்துல இருக்கும்போது முதல் முறை வீட்டை விட்டு வெளியே வந்துருவாங்க ஆகாரு. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், நீ திரும்பி உன் வீட்டுக்கே திரும்பி போகணும்னு கர்த்தர் சொல்லுவார். ஒருவேளை அந்த வார்த்தை மட்டும் ஆகாருடைய வாழ்க்கையில சொல்லப்படவில்லைன்னு சொன்னா அவன் வனாந்தரத்தில் திரிந்திருப்பார், அனாதை போல் ஆயிருப்பா. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கும் சத்தத்துக்கும் கீழ்ப்படிந்து திரும்பி போனால் கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்தார். அல்லேலூயா. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் கூட, உனக்கு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். கர்த்தருடைய ஒரு வார்த்தையின்படியாய் ஆபிரகாம் கடந்து போனார். வாக்குத்தத்தத்தின் தகப்பனாய், விசுவாசிகளின் தகப்பனாய் கர்த்தர் மாற்றும்படியாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை செய்தார். மோசேக்கு கர்த்தர் 2 முறை கற்பலகைகளில் வசனங்களை எழுதி கொடுத்தார். முதலாவது முறை அவரே எழுதினார், 2வது முறை மோசே எழுதினார். இதெல்லாம் எதுக்காகன்னு சொன்னா, ஜனங்க பாவத்தை உணர்ந்து கொள்ளணும்ன்றதுக்காக கர்த்தருடைய போதனை, அவருடைய உபதேசங்கள் நமக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. அப்ப 2வது கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு வழியை காட்டுவேன் என்று சொல்லுகிறார். அவர் வழி காட்டும் தெய்வம். அல்லேலூயா. உன் வாழ்க்கைக்கு வழி காட்டுகிறவர். சில பேருக்கு திருமணம் ஆகவில்லையே, குழந்தை செல்வம் இல்லையே, ஆசீர்வாதம் இல்லையே, வேலை நிரந்தரமா இல்லையே, எனக்கு ஒரு அரசு வேலை கிடைக்கலையே, அல்லது என் குடும்பத்தை போஷிக்க முடியலன்னு கலங்குகிற பல கூட்டத்தின் நடுவில்
ஆண்டவர் நம் நடுவில் பேசுகிறார். நானே உனக்கு வழி காட்டுவேன், நானே உன் பிள்ளைகளுக்கு வழி காட்டுவேன், நானே உன் குடும்பங்களுக்கு வழி காட்டுவேன், நானே உன் எதிர்காலத்துக்கு வழி காட்டுவேன் சொல்லுகிறார். சங்கீதம் 78வது சங்கீதம் 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். சங்கீதம் 78:14 வாசிங்க. கர்த்தர் நம் நடுவில் பேசுகிறார். பகலிலே மேகத்தினாலும் இரவு முழுவதும் அக்னி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. பகலிலே மேகத்தினாலும் இரவிலே அக்னி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு அனாதையை போல அல்லது ஒரு பரதேசிகளை போல கர்த்தர் விடாமல் ஆண்டவர் எப்படி நடத்தி வந்தாராம்? அக்னியினாலும் மேகத்தினாலும் அவர்களுக்கு வழிகாட்டின தெய்வம். செங்கடலை பிளந்து அவர்களுக்கு வழிகாட்டின தெய்வம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் வழிகாட்ட வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். மத்திய 7ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஆண்டவர் சொல்றார், இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிங்கப்பா. உங்களுக்கு உபத்திரம் வருதா? நல்லது. உங்களுக்கு கஷ்டம் வருகிறதா? நல்லது. உங்களுக்கு கண்ணீர் ஒருமுறையான பிரச்சனைகள் வருகிறதா? நல்லது. கர்த்தரின் வாழ்க்கையை புடமிட்டுக் கொண்டிருக்கிறார். இடுக்கமான வழியில் நான் கடந்து போனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் பரலோகத்திற்கு உரியவனாய் மாறப் போகிறேன். அல்லேலூயா. நான் உலகத்திற்கு உரியவன் அல்ல, நான் தேவ ராஜ்யத்திற்கு உரியவன் என்பதை நாம் அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் பேசுகிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 27வது சங்கீதம் 5வது வசனத்துல கூட கர்த்தர் நம்மோடு கூட தெளிவா பேசுறார் பாருங்க. ஆண்டவர் நம் நடுவில் பேசுகிறவர். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் மாசம் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை கன்மலையின் மேல் உயர்த்துவேன். அல்லேலூயா. நான் உனக்கென்று குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து உன்னை மகிழ பண்ணுவேன். உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பாதுகாப்புல இருக்கிறது தான். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆளுகையில இருக்கிறது தான். நீங்க யோசித்து பாருங்க, அந்த நட்சத்திரத்தை கர்த்தர் வால் நட்சத்திரத்தை வைத்து இயேசு பிறந்திருக்கிறார் அல்லது இயேசு இருக்கிற இடத்திற்கு அந்த நட்சத்திரம் என்ன பண்ணுகிறது? வழி காட்டுகிறது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில வழி காட்டும் தெய்வம். அல்லேலூயா. நம்மை வழி காட்டுவார், நம்மை பாதுகாப்பார். கர்த்தர் மூன்றாவது நம்ம கிட்ட சொல்றாரு, நான் உன்னை பாதுகாக்கிற தேவன்பா, நான் உன்னை பாதுகாக்கிற தேவன், உன்னை நான் கைவிட்டுருவேனா? நான் கைவிடாதவர் அல்லவான்னு கர்த்தர் பேசுகிறார். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும்பா. நல்ல யோசனை கேளு. நல்ல யோசனை கேட்பது நல்லது. எனக்கு அன்பான குடும்பமே, பிள்ளைகளே, அல்லது கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஜனமே, ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிற நல்ல யோசனை பண்ணி நீங்க காரியங்களை செய்யுங்க. அப்பொழுது நீங்க காப்பாற்றப்படுவீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருவர் ஊரிஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு, சுப்பிரமணியன் சொல்லிட்டு. அவர் சென்னையிலேருந்து ஒரு டைம் வரும்போது பஸ்ல அவர் வலதுபுறமா அந்த ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்துட்டு வந்துட்டே இருக்கிறாரு. ஒரு டீ பிரேக்காக அந்த பஸ் ஒரு பகுதியில் நிற்க வைக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அந்த விண்டோ சீட்ல உட்கார்ந்து இருந்த இவரு இடத்துல இன்னொருத்தர் போய் என்ன பண்ணிட்டாங்க, உட்கார்ந்துட்டாரு. அதனால வலதுபுறத்துல உட்கார்ந்தவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ இடதுபுறத்துல வந்து உட்கார்ந்துட்டாரு. சென்னையிலிருந்து வெள்ளூரை நோக்கி அந்த பஸ் மிக வேகமா வந்துட்டே இருக்குது. திடீர்னு அந்த வாலாஜாவை கிராஸ் பண்ணி வரும்போது ஒரு சவுண்டு கேட்டதா. அந்த பஸ்ல அந்த வலதுபுறம் இருந்த எல்லா சீட்டுமே நொறுங்கி அதுல உட்கார்ந்து எல்லாருமே மறிச்சு போயிட்டாங்க. ஆனா அந்த சுப்பிரமணி என்று சொன்ன நண்பர் சகோதரருக்கு ஒரு சின்ன காயம் கூட இல்லாமல் அவரை தப்புவித்த தேவன், பாதுகாத்த தேவன் நிச்சயம் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. நம்ம மேல் கரிசனை உள்ள தெய்வம், உன் மேல என் கண்ணை வைப்பன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. பிள்ளைங்க மேல எப்படி அப்பா அம்மா கண்களை வைத்துக் கொண்டே இருக்கிறாங்களோ, ஐயோ அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிடும்போதுன்னு சொல்லிட்டு கவனமா இருக்கிறாங்களோ, அது போல நம்முடைய தகப்பன் நம்மேல் கனிவோடு கரிசனையோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.
கடைசி ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், ஆலோசனை இல்லாத இடத்தில் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஜனங்க என்ன பண்ணுவாங்க? விழுந்து போயிடுவாங்க. அநேக ஆலோசனைக்காரர்களால் சுகம் உண்டாகும். அல்லேலூயா. அநேக ஆலோசனைக்காரன் என்ன உண்டாகும்? சுகம் உண்டாகும். சுகம் உண்டாகும். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவர் நாமம் ஆலோசனை கர்த்தர். யோபு 22:18 சொல்லுகிறார், ஆகையால் துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. யோபு என்ன சொல்றாரு? துன்மார்க்குடைய ஆலோசனை எனக்கு தூரமாய் இருக்கட்டும். சங்கீதம் 1:1 கூட சொல்றாரு, துன்மார்க்குடைய ஆலோசனையின்படி நடக்காதப்பா, நீங்க என்ன பண்ணாதீங்க, நடக்காதீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்ம பார்த்தா சொல்ல, நான் உனக்கு போதித்து, நான் உங்களுக்கு போதித்து, நீங்க நடக்க வேண்டிய வழிய நம்ம சுய சித்தத்தின்படி அல்ல, நம்ம விருப்பத்தின்படி அல்ல, நம்முடைய ஆசையின்படி அல்ல, தேவனுடைய விருப்பத்தின்படி கர்த்தர் நம்ம இந்த மாதம் நடத்த போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. வேதத்தின்படியாய் கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். வசனத்தின்படியாய் கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். நான் போதிப்பேன், வழியை காட்டுவேன், உங்களை பாதுகாப்பேன், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவருடைய சித்தத்திற்கும் அவருடைய சத்தத்திற்கும் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அப்படி நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணும்படி எல்லாம் முழங்கால் படிக்கிடுவோம். அப்படியே கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே மை சோதரிகரும், ஆண்டவரே உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா. சரி சொல்லுவோம், உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. தகப்பனே நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கடந்த 7 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தீங்களே. இந்த ஆண்டவரே அப்பா 8வது மாதத்துல கூட கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் தீர்க்க தரிசன வாக்குத்தத்தமாய் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் உனக்கு வழியை காட்டுவேன் என்று சொல்லுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் நான் உனக்கு போதிப்பேன், இந்த மாதம் நான் உனக்கு வழியை காட்டுவேன், இந்த மாதம் நான் உன்னை பாதுகாப்பேன், இந்த மாதம் நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னதற்காக எனக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவர் 30, 60, 100 பலன் தர உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் சுகமடையட்டும் ஆண்டவரே. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே அவருடைய காயங்கள் மாறட்டும் ஆண்டவரே. பயத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கூட அவருடைய ரத்த கோட்டைக்குள் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைக்குள் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.